ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படிங்கிற சிவன் கோவில் சென்னையிலிருந்து 280 கிலோமீட்டர் தொலைவிலையும் தஞ்சாவூர்ல இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு. இப்போ கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இதோட வரலாற்று பின்னணி என்னன்னு பார்ப்போம். தமிழர் வரலாற்றுல ராஜேந்திர சோழன் மாதிரி வேற எந்த மன்னரும் இருந்தது கிடையாது. போர் வெற்றிகள்ல அவரோட அப்பா ராஜராஜ சோழனை விடையும் ஒரு படி மேலன்னு தான் சொல்லணும். அதுவும் அவரோட கங்கை படையெடுப்பு மாதிரி பெரிய அளவுல வேற எந்த போரும் நடந்திருக்க முடியாது. இந்த மாபெரும் வெற்றியை உலகம் மறந்துடக்கூடாதுன்னு ராஜேந்திர சோழன் 3 விஷயங்களை அமைச்சாரு. ஒரு புது தலைநகரம், ஒரு புது கோவில், ஒரு புது ஏரி, இந்த 3ஐயும் அமைச்சார். அப்படி அமைக்கப்பட்ட கோவில் தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம். இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போவோம். இங்கிருந்து பார்த்தாலே கோவிலோட விமானம் பிரம்மாண்டமா தெரியுது. பண்ணியிருக்காங்க. உடையார்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை ஆட்சி செஞ்ச பாளையக்காரர்களோட இன்னொரு பேர் தான் காலாட்கள், தோழ உடையார்கள். பிற்காலத்துல உடையார்பாளையம் பாளையக்காரர்களோட கட்டுப்பாட்டுல இந்த கோயில் இருந்தப்ப அவங்க கட்டி கொடுத்ததுதான் இந்த சிம்மக்கேணி. அவங்களோட உபயம் அப்படின்னு தான் இந்த கல்வெட்டுல எழுதியிருக்கு. இப்ப கோவிலை முழுசா சுத்தி பார்த்தாச்சு. ஆனா என்னவோ தெரியல, இதை விட்டு வெளியே போக மனசே வரல. உள்ள இருக்கிற ஈசனும் ராஜேந்திர சோழனும் மாறி மாறி மனசுல வர்றாங்க. இப்ப இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். மாலிக் காஃபூரின் சூறையாடல்,